வணக்கம் அண்ட் வெல்கம் டு அபீஸ் டெலிகசி. இன்றைக்கி அபீஸ் டெலிகசியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாரம்பரிய உணவு எள் அண்ட் ராகி வச்சு ஒரு ஸ்வீட் லட்டு அண்ட் தென் ராகி வடை இதெல்லாம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லட்டு செஞ்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் கருப்பு அண்ட் வெள்ளை எள் எடுத்திருக்கேன், அரை கப்பு. அதுக்கப்புறம் ஜாகரி பவுடர், அதாவது வெல்லம் பவுடர். வெல்லம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் பனங்கள் கண்டு கூட எடுத்துக்கலாம், பனை வெல்லம் எது வேணால் எடுத்துக்கலாம். ராகி பவுடர் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு எல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது வாசம் வரும், அந்த பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி வரல இந்த பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. எங்கள் பாட்டி அவங்க பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. இது சர்க்கரை எல்லாம் கண்டுபிடிக்காத முன்னாடி 50 வருஷம் பழமையான ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளை எடுத்துக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு ஒயிட் எள்ளை ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எள்ளு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது எங்கள் பாட்டி செய்யும் போதெல்லாம் எங்கள் காட்டில் ராகி இருக்கும். அது கேழ்வரகு, அது விளைஞ்சதுக்கப்புறம் அது நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா. அது தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உரலில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அந்த பொடி பண்ணி அதை ஜல்லிச்சு அந்த பவுடரை தான் இந்த மாதிரி மாவு பசைஞ்சு எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ நமக்கு ஈஸியாக பேக்கெட் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த மாதிரி அது எல்லாம் சேர்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரே அளவு சமமான ஒரு இது 4-5 உருண்டை வரும். அந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. இது பிரித்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு தவாவில் நம்ம கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி தட்டி ரொட்டி மாதிரி தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் வேகணும். கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க 2 சைடும். ஸோ இது நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா அது தீஞ்சிரும். நல்லா வேகணும், அதனால மீடியமில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வேகும் 2 சைடும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம், அதுக்கப்புறம் எள், கருப்பு எள், வெள்ளை எள் எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டி மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ராகி மாவில், அதையும் நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நமக்கு அந்த எள் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா உனக்கு லட்டு மாதிரி சேர்ந்து வரும். பாட்டியை உரலில் இடித்து தான் அது செய்வாங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு உருண்டை வந்துடும். சூப்பரான சுவையான எள் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பால்ஸ் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராகி வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அண்ட் கொத்தமல்லி, புதினா ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, அரிசி மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
அண்ட் தென் மிளகாய் பொடி. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நெய் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஈஸி குயிக் ஸ்நாக்ஸு. ஈவினிங் உங்களுக்கு டீக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எல்லாம் சேர்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ஒரே டைம் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து தண்ணி ஆகிடும். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ மாவு நல்லா சேர்ந்துருச்சு. இது வந்து வடை தட்டுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு கீழே பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நம்ம 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். இன்றைக்கி நமக்கு ரிவ்யூவுக்கு வந்திருக்கிறவர் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன். இன்ஃபேக்ட் சொல்ல போகணுன்னா அவர் வரத்துக்காகவே இந்த இயற்கை உணவு, நான் பாரம்பரிய உணவு சமைச்சிருக்கேன். அவர் வந்து இயற்கை விவசாயத்தை UAEயில் இந்த டெசர்ட், இந்த பாலைவன மண்ணில் வந்து இயற்கை விவசாயம் எப்படி பண்ணலாம், இந்த மண்ணை வளமாக்கி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நிறைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக், யூடியூப் மூலயமா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட்டு வச்சு காய்கறிகள், செடிகள் எல்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஊக்குவிச்சிட்ருக்காரு. ஸோ ஹீஸ் அ ஸ்பெஷல் பர்சன், இயற்கை விவசாயி. அவருக்காகவே இன்றைக்கி வந்து இந்த இயற்கை உணவு அவர் ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக 2 சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வடையை எடுத்துடலாம். சூப்பரான கிறிஸ்பியான வடையும் ரெடி ஆகிடுச்சு. ரிவ்யூ டைம். அப்துல்ஜி. தேங்க்யூ சார். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அபிஸ் டெலிகசி. தேங்க்யூ.